ஜாயேந்தர் அண்ணா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசி அண்ணனை வரவேற்று. இன்று திருமாப்பட்டறையின் 47வது அமர்வில் சிறப்பிக்க வருகை தரும் நமது திராவிட மணி அண்ணன் அவர்களை வரவேற்க ஜாயேந்தர் சி ராமகிருஷ்ணன் அவர்களை தற்போது பேச அழைக்கின்றேன். அதன் பின் அவர் அண்ணனின் சிறப்புரையை வழங்குவார். பேசுங்கண்ணா. அன்பார்ந்த தோழர்களே, திருமாப்பட்டறையின் 47வது நாள் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்த தொடர் கருத்தமர்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 47வது நாளில் கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர், ஆற்றல் மிகு களப்போராளி, 144 மாவட்ட செயலாளர்களில் முதன்மை மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருப்பவர், 144 கட்சி மாவட்டங்களில் கடலூர் மேற்கு மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக தலைவர் அவர்கள் அறிவிக்கிற அளவிற்கு மிகச்சிறப்பாக களப்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் அவர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று இன்னும் சிறிது நேரத்தில் சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். அண்ணா வந்துட்டாரா? அண்ணா வந்தாச்சு. வீடியோ ஆன் ஆகல. அண்ணாவோட வீடியோ ஆன் ஆயிடுச்சுன்னா எனக்கு உங்களுக்கு டவர் இல்ல, அதனால காட்டல. அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நமது தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்களை கட்சி நிர்வாக வசதிக்காக 144 மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார். 144 மாவட்டங்களில் கடலூர் மேற்கு மாவட்டம் முதன்மை மாவட்டமாக தலைவர் அவர்களே பெருமையோடு அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக நம்முடைய மாவட்ட செயலாளர், ஆற்றல் மிகு களப்போராளி அருமை அண்ணன் வீர திராவிடமணி அவர்கள் மிகச் சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடலூர் மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கட்சி கொடி உயர்ந்த நோக்கோடு அனைத்து கிராமங்களையும் அவர் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடி பறக்காத கிராமங்களே இருக்கக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு அவர் களமாடி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்திலும், தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் நமது கட்சியின் கொடி, நீலம் சிகப்பு நட்சத்திர கொடி 60 அடி கொடி கம்பங்களை உருவாக்கி இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை எங்கு பார்த்தாலும் நமது கொடியாக இருக்கிறது. அந்த சாலைகளில் பயணிக்கிற பொழுது நம்முடைய கொடியை ரசித்துக் கொண்டே பயணிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உள்ளது. நான் அன்றாடம் பணி நிமித்தம் காரணமாக வேப்பூர் பயணிக்கிற பொழுது அந்த பகுதியிலே சாலைகள் தோறும் நமது கட்சி கொடி 60 அடி உயரத்திலே மிகச்சிறப்பாக பறந்து கொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சாதனைகளை தொடர்ந்து அண்ணன் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூடுதல் செய்தி, கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அண்ணன் அவர்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள். அவர் மாவட்ட செயலாளர் உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது, நன்கொடை என்கிற பெயரில் யாரிடமும் போய் நிற்க வேண்டாம், கட்சியுடைய செலவுகள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கடலூர் மேற்கு மாவட்டத்தில் ஒரு முன்மாதிரி மாவட்டமாக தமிழ்நாடு அளவில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆளுமை மிகு மாவட்ட செயலாளர் நம்முடைய அண்ணன் அவர்கள். குறிப்பாக ஸ்ரீமதி வழக்கில் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்ட நிலையில் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர்களின் கொள்கை வழியில் நின்று களமாடினார்கள். எந்த இடத்திலும் பின்வாங்காமல் இன்றளவிலும் கொள்கை உறுதியோடு அந்த களத்திலே பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணன் அவர்களை திருமாப்பட்டறையின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். அண்ணன் அவர்களோடு இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர், ஆற்றல் மிகு களப்போராளி அருமை அண்ணன் காசி புயல் அவர்களையும், மங்களூர் வடக்கு ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் அண்ணன் மாங்குளம் வெங்கடேசன் அவர்களையும், திருமாப்பட்டறையினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர்
ஐயா சித்திக் அவர்களையும், மங்களூர் ஒன்றியத்தை சார்ந்த தம்பி சபரிவேல் அவர்களையும், அமீரகத்தில் இருந்து தொடர்ந்து நமக்கு ஆதரவளித்து வரக்கூடிய ஐயா முத்தமிழ் வளவன் அவர்களையும், தோழர் அரவிந்த் அவர்களையும், மணிகண்டன் அவர்களையும், கடலூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த தோழர் கெங்கா முத்துவளவன் அவர்களையும் நம்முடைய திருமாப்பட்டரின் சார்பில் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் இன்றைக்கு புதிதாக சிங்கப்பூரில் இருந்து தோழர் ஆசு அவர்கள் இணைந்திருக்கிறார். அறிவித்திருப்பேன் என்கிற ஒரு புரட்சிகர நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் பெரியாரிய சிந்தனையாளராக சிங்கப்பூரிலும் களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வருக வருக வரவேற்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை திருமாப்பட்டரினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி ரேணுகா அவர்கள் வழிநடத்துவார். நன்றிண்ணா. அண்ணன் தற்போது கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரை அன்போடு பேச அழைக்கின்றேன். அண்ணா, தற்போது நீங்கள் பேசலாம். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் அண்ணா, கேக்குதுண்ணா. நான் ஏதாவது இடையூறு இருந்தா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி. திருமாப்பட்டறை மூலமாக வெல்லும் ஜனநாயக மாநாடு விளக்குவதற்கு 47வது நாள் என்று கருதுகிறேன். 47வது நாளா? 47வது நாளில் ஒரு சிறப்புரையாற்றுவதற்காக அந்த வாய்ப்பையை எனக்கு வழங்கிய அருமை தோழர் திருமாப்பட்டருடைய ஒருங்கிணைப்பாளர் ரேணுகா அவர்களுக்கும், தோழர் சித்திக் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கடலூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தோழர் ராமகிருஷ்ணன், வெங்கடேசன், சாப்பாகம் முத்துவளவன் உள்ளிட்ட தோழர்கள் அனைவருக்கும், இன்னும் எத்தனை பேர் இணைந்திருக்கிறார் என்று நான் பார்க்கவில்லை, இணைந்திருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் சற்று காலதாமதமாக இந்த இணைப்பிலே இணைந்ததற்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணி சுமைகளின் காரணமாக நேரம் ஆகிவிட்டது. அதற்காக உங்களிடத்திலே மீண்டும் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த திருமாப்பட்டரின் சார்பாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய அந்த கருத்தரங்கு அமர்வை வெற்றிகரமாக 47வது நாளாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் ரேணுகா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே பேசிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். தமிழ்நாட்டில் அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலே தீர்மானிக்கிற ஒரு ஆற்று மிகுந்த சக்தியாகத்தான் இன்றைக்கு ஏசி தமிழர் விளங்கி கொண்டிருக்கிறார். 2001ஆம் ஆண்டு மங்களூர் சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்த போது நான் சிறு வயதிலே தலைவரோடு இருந்து கட்சி பணியை ஆற்றியவன். தலைவரோடு இருந்து நான் பல பணிகளை செய்தவன். அந்த அடிப்படையில் தலைவர் என்னை பொறுத்தவரை ஒரு ஞானி. கிட்டத்தட்ட 2023 ஆண்டுகள் நாம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகள் பிறகு இந்திய அரசியல் என்ன நடக்கும் என்பதை தீர்மானிக்கிற சக்தி ஏசி தமிழரிடத்தில் இருக்கிறது. என்ன நடக்க போகும் என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக தான் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். அருமை தோழர்களே, இந்த இயக்கம் உருவாகுகிற பொழுது தனி மனிதனாய், ஒற்ற மனிதனாய் இந்த இயக்கத்தை உருவாக்கி பல்வேறு இடங்களில் செய்தியாளர் சந்திப்பில் கூட நம்மளை பார்த்து சீண்டாத செய்தியாளரை சந்திப்பதற்காக காத்திருப்பார் தலைவர். சில நேரங்களில் வரமாட்டார்கள். அப்போது கூட ஆவேசப்பட மாட்டார். அப்போது சொல்லுவார், செய்தியாளர்களெல்லாம் நம்மளை தேடி வருகிற காலம் விரைவில் வரும் என்று சொல்லி இயல்பாவே தன்னுடைய பயணத்தை தொடருவார். அந்த தொடக்க காலத்திலிருந்தே தலைவருடைய மாணவனாக, தலைவருடைய சீடனாக இருந்து நான் கட்சி பண்ணி ஆற்றியிருக்கிறேன். குறிப்பாக 144 மாவட்ட செயலர்களை தலைவர் நியமனம் செய்திருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் எந்த பரிந்துரையும் இல்லாமல் தலைவராய் நியமனப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் நான் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆகவே அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தையும் இந்த கட்சியும் தலைவர் தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்திய அரசியல் கூட இன்றைக்கு இந்தியா கூட்டணி சனாதனம் என்ற சொல்லை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த சனாதனம் என்ற சொல்லை கண்டுபிடித்தவர் எழுச்சி தமிழர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த அளவுக்கு இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல்மிகு தலைவராக இன்றைக்கு எழுச்சி தமிழர் விளங்கி கொண்டிருக்கிறார், திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அருமை தோழர்களே, அம்பேத்கரை நாம் பார்த்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, அண்ணாவை பார்த்ததில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தலைவர்களின் உருவமாக இன்றைக்கு தலைவர் வாழ்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம் என்பதை பெருமையாக கருதுகிறோம். பெருமையாக நடந்து கொண்டு அந்த பெருமையோடு இன்றைக்கு கட்சி பணி ஆற்றுவதற்கு ஒரு உந்துதலாக இன்றைக்கு நாம் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தோழர் ராமகிருஷ்ணன் சொல்வதை போல இந்த இயக்கத்திற்காக எத்தனையோ தோழர்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள், எத்தனையோ தோழர்கள் சிறை சென்றிருக்கிறார்கள், எத்தனையோ தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லாத காலத்தில் கூட இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற இந்த காலத்தில் புதிய கண்டுபிடிப்பு, புதிய பாதை, இன்றைக்கு தலைவர் அவர்கள் புதியதாக ஒரு பூத் ஏஜென்ட் முகவர்கள் மாநாடு, இப்படி எங்கள் காலத்தில் நடக்கிறது. அதுவும் இந்திய கூட்டணி, வெல்லும் ஜனநாயக மாநாடு, இப்படி வரலாற்றில் இடம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு சொன்னால் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிற இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். அருமை தோழர்களே, வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது இந்தியா கூட்டணி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிவோம். நிச்சயம் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற போது தேசிய நெடுஞ்சாலைகளில் கொடிகள் பறந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது என்னுடைய பணி, கடமை இல்லை, என்னுடைய பணி. இன்றைக்கு தலைவர் காலத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். தலைவர் காலத்தில் முதலாக இந்த இயக்கத்தில் ஒன்றிய பொருளாளராக நான் பதவியேற்றேன். சிறுவர் மன்றத்துடைய மாவட்ட துணை செயலாளர், கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் 2 முறை. இப்போது இந்த இயக்கத்திற்கு திமுக அதிமுக அடுத்து மாற்று 3வது மிகப்பெரிய கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியில் வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படி ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஒரு சாதாரண தொண்டனை, ஏழை எளிய தொண்டனை என்னை மாவட்ட செயலாளராக தலைவர் நியமனம் செய்திருக்கிறார். அந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு தொண்டு செய்கிற இந்த தொண்டை பயன்பெற்று என் உயிர் மூச்சு உள்ளவரை தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கும் இந்த கட்சிக்கும் தலைவருக்கும் விசுவாசமாக இருந்து நான் உழைப்பேன் என்று இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டுடைய பயிற்சி பற்றிய கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, கடலூர் மேற்கு மாவட்டத்திலே ஐயப்ப பாலிடெக்னிக் எல்லை தொடங்கி டோல்கட்டு வரை தொடர்ந்து அந்த நேஷனல் ஹைவேஸிலே அனைத்து இடங்களிலும் 100 அடி கொடி கம்பத்தை நிறுவேன். அனைத்து கிராமங்களிலும் ஒரே மாதிரியான கொடி, ஒரே மாதிரியான கம்பங்கள் அனைத்தும் நான் கட்டாயம் கட்டமைப்பேன் என்று அந்த உறுதியை தந்து வெல்லு ஜனநாயக மாநாடு என்பது சனாதனத்தை இந்தியாவில் இருந்து விரட்டி அடிப்பதற்கான ஒரு அடித்தள மாநாடாக தான் இன்றைக்கு அமையும் என்பதை இந்த செய்தியை சொல்லி, இந்திய அரசியல் தலைவர்கள் யாரும் பேசாத சனாதனத்தை எழுச்சி தமிழர்கள் கண்டுபிடித்து இன்றைக்கு இந்திய தலைவர்கள் எல்லாம் முழக்கமிடுகிற ஒரு சனாதனத்தை விரட்டடிப்போம், இந்திய ஜனநாயகத்தை கட்டமைப்போம்ங்கிற அந்த முழக்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போகிற மூளை முடக்கமெல்லாம் இன்றைக்கு சேர்த்திருக்கிற அந்த பெருமை தலைவரை சாரும். அருமை தோழர்களே, இன்றைக்கு யாரை விடலாம் தலைவரை பற்றி விமர்சனம் செய்யலாம், அவரை பற்றி யாரை விடலாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நிச்சயம் தெரியும் சனாதனம் சொல்லை கண்டுபிடித்தது யாரு, சனாதனத்தை பற்றி மக்களிடத்திலே கொண்டு சேர்த்தது யாரு. இன்றைக்கு மூளை முடக்கையெல்லாம் நான் சாதாரண ஒரு மனிதன், கடலூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன்.
இன்றைக்கு சனாதனத்தை பத்தி எனக்கு தெரியும் என்று சொன்னால் அதை என்னிடத்தில் கொண்டு சேர்த்தது எழுச்சி தமிழர் தான். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் உடைய பாரம்பரிய தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு சனாதனத்தை பத்தி பேசுகிறார். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆனா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கால் வந்து இன்னைக்கு இந்திய அரசியல் தலைவர்கள் அனைவரும் சனாதனத்தை பத்தி பேசணும்னு சொன்னால் அதுக்கு அடித்தளமிட்டவர் எழுச்சி தமிழர். ஆகவே 2016 கூட்டணிக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று முழக்கமிட்டவர் தலைவர். அதன் பிறகுதான் இன்றைக்கு 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. அதற்கு காரணம் எழுச்சி தமிழர் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே பல மேடைகளில் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதன் முதற்கட்டமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் பிஜேபியை திரட்ட வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று முதல் முழக்கமிட்டவர் இந்திய அளவில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் முதலில் முழக்கமிட்டவர் எழுச்சி தமிழர் தான். தமிழ்நாட்டில்தான் அந்த புயல் புறப்பட்டிருக்கிறது, சிதம்பரத்தில் தான் அந்த புயல் புறப்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயம் 2024 ஆண்டு இந்தியா கூட்டணி வெல்லும், எழுச்சி தமிழர் மத்திய மந்திரியாக பதவி வகிப்பார் என்று அந்த நம்பிக்கையோடு நாம் அனைவரும் திருச்சியில் சங்கமிப்போம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டை சிறப்பாக செயல்படுத்துவோம். வாக்காளர் முகவர் மாநாட்டில் கூட தலைவர் மேடையிலே சொன்னார், 10 லட்சம் பேர் அந்த மாநாட்டிலே திரள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாநாடு முடிந்த 2 நாட்களுக்கு கழித்து நான் தலைவரை சந்தித்தேன். அப்போது தலைவரிடத்தில் சொன்னேன், அண்ணா, வடக்கு மண்டலம் 13 நாடாளுமன்ற தொகுதி, ஒரு பூத்துக்கு ஒரு நபர், சென்னையிலே நாம கூடியிருக்கிறது 13,000 பேரை நாம் திரட்டி இருக்கிறோம். அந்த மாநாட்டில் 13,000 முகவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு முகவர்கள் 10 பேர் என்று சொன்னால் அந்த மாநாட்டிலே நாம் எத்தனை பேர் திரட்ட முடியும் என்று கணக்கு போட்டு பாருங்கள். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு டிராவல்ஸ், ஒரு வண்டி புறப்படும். சராசரி ஒரு கிராமத்திலிருந்து 50 பேர் திரளுவார்கள். ஆகவே நீங்கள் போட்ட கணக்கு தப்பு. அந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு 50 லட்சம் பேர் திரளுவார்கள். அடுத்த அறிவிப்பு 50 லட்சம் பேர் என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். ஆகவே அந்த அடிப்படையில் இப்போது சமீபத்தில் கூட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், குடும்பமாக வர வேண்டும் சொல்லி இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் திரளாரோ இல்லையோ, கடலூர் மேற்கு மாவட்டத்திலிருந்து நிச்சயமாக அனைத்து கிராமத்திலிருந்தும் 25,000 பேர் ஆண்கள் என்று சொன்னால் 25,000 பேர் பெண்களை திரட்டுறதுக்கான பணிகளை இன்று முதலிருந்தே நாங்கள் தொடங்குவோம் என்று அந்த திருமாப்பட்டனுடைய பயிற்சி கூட்டத்தில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயம் திருச்சி திரளட்டும், திருத்திகள் திரளட்டும், திருச்சி திரளட்டும் முழக்கத்தோடு இந்தியா திரும்பி பார்க்கிற அளவுக்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி பெற அமைய வேண்டும் என்று சொல்லி 10,000 டிஷர்ட் ஆர்டர் செய்து கொண்டிருக்கிறேன். கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இப்படி ஒவ்வொரு தோழர்களும் டிஷர்ட் விளம்பரங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். என்னுடைய மேற்கு மாவட்டத்தில் நேஷனல் ஹைவேஸில் மூல முடக்கெல்லாம் தலைவருடைய விளம்பரங்கள் கட்டாயம் இறம்பிடும். அனைத்து கிராமத்திலும் இருந்து இளைஞர்களை திரட்டி, பொதுமக்களை திரட்டி, குறிப்பாக பெண்களை ஜனநாயகப்படுத்துவது, பெண்களை அரசியல்படுத்துவது. ஆகவே மேற்கு மாவட்டத்திலிருந்து 20,000 பேர் ஆண்கள் கலந்து கொண்டால் 20,000 பேர் பெண்கள் கலந்து கொள்வார்கள் என்ற அந்த வரலாற்றை நிச்சயம் உருவாக்குவேன். அந்த வாய்ப்பை மேற்கு மாவட்டத்திலிருந்து தொடங்கவே என்று சொல்லி திருமா பட்டரின் மூலமாக சில இந்த மாதிரி பதிவுகளையும் இந்த மாதிரி கருத்துகளையும் எனக்கு பகிர்ந்தளிப்பதற்கு வாய்ப்பு தந்த திருமா பட்டனுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் ரேணுகா அவர்களுக்கும், சித்திக் அவர்களுக்கும், இதில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக பேசுவதற்கு யாராலும் செய்திகள் இருக்கிறது, நீங்கள் எல்லாம் ரொம்ப நேரம் காத்து சொல்லி கண்டிப்பாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டை எப்படி தலைவர் அவர்களின் மாவட்டத்தில் வருகை தந்திருக்கிற போது 144 மாவட்ட செயலாளர்களில் தம்பி திராவிடமணி முதன்மை மாவட்ட செயலராக செயல்படுகிறார் என்று தலைவர் நம்பிக்கை வைத்தாரோ, அத மாதிரி வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தில்தான் அதிக அளவில் பங்கு பெற்றார்கள் என்ற அந்த மாநாட்டில் பேசும் பொருளாக அதற்கான களப்பணியில் நான் ஈடுபடுவேன், களப்பணி ஆற்றுவேன் என்ற உறுதியை தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. நன்றி ஆனா இணைப்புல ஒன்றிய செயலாளர் காசிப்பியல்
கடலூர் மேற்கு மாவட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கவிஞர் பூ ஆசு அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். இந்த வரலாற்று சிறப்பு வீடியோ ஆன் பண்ணுங்க. வணக்கம். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருமா பயிற்சி பற்றை ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் ரேணுகா உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து ஜனநாயகம் வெல்வோம் கருத்து பற்றையை தொடர்ந்து மாநாட்டுக்கு பிறகும் நடத்த வேண்டும் என்பது இன்னும் இந்த மேற்கு மாவட்டத்தை சார்ந்த இந்த பயிற்சி பற்றியை கொண்டு கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களுக்கு எனது அன்பான வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி அண்ணா. ஜாயேந்தல் அண்ணா சொல்லுங்கம்மா. கடலூர் எனக்கு தெரியாது, நீங்களே பாருங்க, ஒருங்கிணைங்க. முடிச்சிங்களா? அவர் பேசிட்டாரு. அடுத்து யார பேச வைக்கலாம்? அகத்தியன் ஒன்றிய செயலாளர் காசி பேரண்ணன் ஏதாவது. ஓகேண்ணா. காசி தாங்கண்ணா. அண்ணா நீங்க பேசுங்க, நான் அன்மியூட் பண்றேன். கொடுத்துட்டேன் போஸ்ட். மங்களூர் ஒன்றிய செயலாளர் காசி ராஜன் அண்ணா. காசி பேரண்ணா பேசலாண்ணா. ஓகே ஓகே. நான் கொடுத்துட்டேன். நீங்க பேசுங்க, நான் அன்மியூட் பண்ணிட்டு நார்மலாவே பேசுங்க. தோழர் நீங்க பேசலாம். பேசுங்கண்ணா. கொடுத்துட்டேன். வீடியோ ஆன் பண்ணிட்டு மைக் ஆன் பேசுங்க. நான் கொடுத்துட்டேன். இல்ல வேற யாரும் கொடுங்க. அடுத்தது வெங்கடேசன் லைன்ல இல்லீங்களா? இருக்காருண்ணா. இருக்காரு, பேசுங்க. அவரு இல்ல, வெங்கடேசன் வி இருக்காங்க. ஜாயேந்தல்னா நீங்களே பேசுங்க. ராமகிருஷ்ணன் சொல்லுங்க. காசி என்னோட லைன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க பேசுங்க, உங்களதான் சொல்றேன். உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. எனக்கு கனெக்ட் ஆகல. ஆன் ஆகும், இப்ப கனெக்ட் ஆகும். இப்ப பேசுங்க. அடுத்து தோழர் ஜனநாயகம் ரைஸ் பண்ணிருங்க. நான் ஹேண்ட் நான் இது உங்களுக்கு போஸ்ட் தொண்டரணி அமைப்பாளர் மாங்குளம் வெங்கடேசன் அவர்கள் பேசுங்கண்ணா. வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த எங்களது மாவட்டத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் திராவிடமணி உள்ளிட்ட ஏனைய தோழர்கள் அனைவருக்கும் எனது அருமையான மாலை வணக்கம். அருமை அண்ணன் கூறியது போல வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டிற்கு ஒவ்வொரு முகாம்களிலும் இருந்தும் சிறப்பான அணிவகுப்பை அண்ணன் தலைமையில் அணிதிரட்டி தருவோம் என்று அண்ணனுக்கு இந்த இணையதளத்தின் வாயிலாக வாக்குறுதிகள் தருகிறோம். மேலும் தலைவரின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக அருமை அண்ணன் மாவட்ட செயலாளர், அருமை அண்ணன் ஒன்றிய செயலாளர் காசி புயல் மற்றும் தோழர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த இணையதளத்தின் வழியாக அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த திருமாப்பட்டறையின் ஒருங்கிணைப்பாளர் ரேணுகா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அடுத்த தோழர் அரவிந்த் அவர்கள் பேசுகிறார்.
நீதான் ஏதோ பண்ணிட்டு ஓகே. இப்ப பேசுங்கண்ணா. அண்ணா உங்களுக்கு கொடுத்துட்டேன், பேசுங்க. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் வீர திராவிடமணி அவர்களுக்கும், ஏந்தல் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மாங்குளத்தை சார்ந்த அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தந்த அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிடமணி அண்ணனின் ஆணைக்கிணங்க மங்களூரை சார்ந்த அனைத்து சிறுத்தைகளும் கண்டிப்பாக வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு வருகை புரிவார்கள் என்று இதன் வாயிலாக நாங்கள் உறுதியளிக்கின்றோம். நன்றி. நன்றிண்ணா. சிறப்புண்ணா, சிறப்புண்ணா. கார்த்திக் கிருஷ்ணசாமி அவர்களை பேச அழைக்கின்றோம். பேசுங்கண்ணா அண்ணா. ஜாயங்கள் அண்ணா, சொல்லுங்கம்மா. நீங்களே பேசுங்கண்ணா. ஒரு ஒரு கொஞ்சம் பேசுங்க, அதுக்கப்புறம் தோழர்கள் ஏதாவது பேசிக்கிட்டா நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருமே பார்க்கதான் வந்திருக்காங்க, இப்ப பார்வையாளரா இருக்காங்க. அப்ப அழைச்சா அப்புறம் வெட்கப்படுவாங்க. பேசிடுங்க. ஆசு தோழர் பெரியாரை பத்தி நீங்க பேசதான் சொல்லியிருந்தாரு. இல்ல, அவர் பேசலையே. நல்லா கொடுத்தேன். முத்தமிழ் வளவன் நான் பேசுறாரு. அமீரக விடுதலை சிறுத்தைகளின் ஆலோசகர் முத்தமிழ் வளவன் தற்போது இணைகிறார். அன்பு நிறைந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமாப்பற்றையின் 47வது இந்த இணையதள கருத்தமர்வை தலைமையேற்று நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி ரேணுகா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தோழர் திராவிடமணி அவர்களுக்கும், இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி நம்முடைய அமீரகத்தின் சித்திக் அவர்களுக்கும், இன்னும் ஏனைய விடுதலை சிறுத்தை தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வெல்லும் ஜனநாயகம் குறித்து நாம் பேச வேண்டும், பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் இங்கு தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக பகிர்ந்திருந்தீர்கள். அதாவது மாவட்டம் சார்ந்து பயணிக்கும் பொழுது முகாமிலிருந்து ஒன்றியம், ஒன்றியமிலிருந்து நகரம், நகரத்திலிருந்து மாவட்டம் ஆக ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டும் பொழுது நாம் இந்த மாநாட்டு வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு பல லட்சம் பேரை திரட்டி விடலாம். 10 லட்சம் பேர் அல்ல, பல 100 லட்சங்களை திரட்டி விடலாம். ஆகவே அதை தமிழகத்தில் உள்ள எல்லோரும் செய்வீர்கள் என்று கருதுகிறேன். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நானும் அதில் கலந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். காலம் வென்றால் அது நடக்கும், பார்க்கலாம். அதோடும் நேற்று பேசும்போது கூட சொன்னாங்க, விதைப்பதை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். விதைத்தால் அது மரம், இல்லையேல் அது உரம், அவ்வளவுதான். அறுவடை என்பது நெருங்கிவிட்ட நேரம். இது நமக்கான ஒரு சூழல். இந்த வெல்லும் ஜனநாயகத்தின் மூலம் சனாதனத்தை ஒழிக்க என்னவெல்லாம் வழியோ அதை நம்முடைய தலைவர், மதிப்புமிகு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மட்டும் இருந்த இந்த ஒரு அமைப்பு, ஒரு கட்சி இன்று கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா நோக்கி பயணித்து விட்டது. இன்னும் ஒட்டுமொத்த இந்தியா எங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வெகு விரைவில் தன்னுடைய கால்களை பதித்து அதனுடைய வேர்களை தேடிக்கொண்டே இருக்கும் சூழல் கட்டாயம் வரும். அதற்காக நாம் பயணிப்போம். இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு வெல்லட்டும் என்று சொல்லி இத்துறையில் என்னுடைய உரையை முடித்து விடைபெறுகிறேன். ஜெய் பீம். நன்றி.
அடுத்து யாருமா? மைக் 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 ஆன் பண்ணுமா? சாரி சாரி. கார்த்திக் கிருஷ்ணசாமி போயிட்டாரா? ரெட்மி 9 இருக்குல்ல, அது ஆன் பண்ணுங்க. ரெட்மி 9 அண்ணா பேரு தெரியாம வேணாம். சரி பாருங்க, யாரும் பேசலைன்னா முடிச்சு விடுங்கம்மா. இல்லண்ணா இனியும் வேணாம் வீடியோ பேசுவாங்க. ஆன் பண்ணுங்க. யார் வீடியோ? ரெட்மி எல்லா 9 வீடியோவும் ஆப் பண்ண வேணாம் தம்பி யாரு? ராதாகிருஷ்ணன், நான் ராமகிருஷ்ணன். சொல்றேன் அண்ணா. எல்லா வீடியோவும் ஆப் பண்ணிட வேணாம். பேசுறாங்களா அவங்கள கையை தூக்க சொல்லுங்க, பேச வைங்க. சும்மா கண்ட வீடியோவில் ஆப் பண்ண. சபரிவேல் பேசுறாங்களா? ஆன் பண்ணுங்க. மணி ஐயா போயிட்டாரோ? மணி ஐயா வந்திருந்தாரு. பேசுங்க. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் வீர திராவிட அவர்களுக்கும், இந்த கட்சியில் அடிப்படை உறுப்பினராக எந்த பொறுப்பிலும் இல்லைனாலும் கூட பரவாயில்லை, அடிப்படை உறுப்பினராக இருக்கும் சி ராமகிருஷ்ணன் அண்ணன் ஏந்தல் அவர்களுக்கும் மற்றும் கட்சியில் மூத்த தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெள்ளூர் ஜனநாயக மாநாட்டின் பேசுப்பா, மைக் ஆன் பேசு. வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நோக்கி திருமாப்பட்டறை எனும் இணையதள கருத்தரங்கில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். சி ராமகிருஷ்ணன் ஏந்தல் அண்ணா அவர்களுக்கு முக்கிய நன்றி. இப்போ இது என்ன சொல்றது, இது நான் மீட்டிங்ல பேசுனது எல்லாம் அண்ணன் பேசு தம்பி அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்க. அண்ணன் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா நம்மளுடைய மேற்கு மாவட்ட செயலர் அண்ணன் வீராதிரவன் வந்திருக்காரு. அதனாலே இன்னைக்கு எனக்கு பேசணும் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. திருச்சி மாநாட்டுக்கு போறதுக்கு நம்முடைய முகாம்ல இருந்து ஒரு வண்டி வாகனம் ஏற்படுத்தியிருக்கோம். குறைஞ்சபட்சம் 25 பேர் இல்லாம வண்டி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்க குழுவில நாங்க பேசி வச்சிருக்கோம். வாகனமும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா வீர திராவிட அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்துக்கு 50 பேர் கண்டிப்பாக வருவோம் அப்படின்றதை உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்லும் ஜனநாயக மாநாடு. தமிழரசன் அண்ணா அடுத்தது பேசு. வணக்கம்மா. என்ன ரொம்ப சோர்வா போகுது? அப்படிலாம் இல்ல. தீபாவளிக்கு வெடி போடுற மாதிரி ஒரு வெடியை போட்டு விடணும் போல, அப்பதான் நல்ல. அண்ணா வணக்கம்ண்ணா, திராவிட வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? உங்களை இணையதளத்துல பார்த்துருக்கேன், இன்னைக்குதான் நேரோட வீடியோல பாக்குறேன். உங்களுடைய களப்பணி மிக மகத்தான களப்பணி. தலைவருடைய கண் பார்வையில உங்களை வாழ்த்துற அளவுக்கு ஒரு களப்பணி செய்றீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய மாவட்டம் வந்து செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம், ஊடக மையத்துடைய மாவட்ட அமைப்பாளர் தங்கை ரேணுகா அவர்களுடைய இந்த திருமாப்பற்றையில நேற்று தான் கலந்துக்க முடியல, நேற்று கொஞ்சம் வேலை கலந்துக்க முடியல. அதனால தொடர்ந்து வெயிட்டிங். எந்த நேரமும் 8:30 மணி ஆன உடனே வெயிட்டிங். எந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஆல்ரெடி கலந்துக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த திருமாப்பற்றை மிக சிறப்பாக செம்மையாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அருமை தங்கை வீர மங்கை. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு நெஞ்சார எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 23 பேர் இன்னும் இருக்காங்க போல. எங்க மாவட்டத்திலையும் கேட்டிருக்கோமா, நம்ம மாவட்ட செயலர் பேசுறதுக்கு ஒரு அழைப்பு கேட்டிருக்கேன். அவங்களும் மிக விரைவில் இசை வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பை திருமாப்பற்றை வழங்கும் என்று நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். மிக விரைவில் உங்களுக்கு தொலைபேசியில நான் தொடர்பு கொண்டு அதுக்கான தகவலை சொல்றேமா. இன்னும் நிறைய பேர் பேச சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு
களப்பணி. இதுதான் நம்மளுடைய முதல் பணி. வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக செயல்படுகிற திருமா பட்டறைக்கு எனது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் சார்பாக என் இதயத்தை தொட்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணன் திராவிட மணி அவர்களை இந்த வீடியோ மூலம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தங்கை ரேணுகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த யாராவது சொன்னா தோழர் திருமாவளவன் வீசிகா அவர்கள் பேசுகிறேன். வேற எதுதானா? இப்ப பேசுங்கப்பா. ஜெய்பீம் பேசுங்க. வணக்கம். வணக்கம். ஈஸ்வர் கார்த்திக். மலர்கிற மக்கள் சீர்காழி தாலுகா தொழில் ஒன்றியம் கிழக்குத்திலிருந்து நல்ல நடைபெறும் அம்பேத்கர் தேர்வு வரும் டிசம்பர் 23ஆம் ஆண்டு அண்ணனின் 23ஆம் தேதி வெல்லும் ஜனநாயகம் ஈரும் சனாதனம் மாநாட்டிற்கு அனைவரும் வாருங்கள். நன்றி, வணக்கம். ஜெய்தீப். அண்ணா நீங்க பேசுங்க. மாநாட்டிற்காக துபாயில இருந்து இங்க வந்துட்டீங்க போல. ஆமா, இந்த அண்ணன் பேரு கொண்டு இருக்க உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லை, அதுக்காக வந்துட்டேன். அப்படிங்களா? சரிங்கண்ணா, சரிங்க சரிங்கண்ணா. 2 வார்த்தை பேசுங்க. அடுத்த வாரம் போயிடுவேன். 2 வார்த்தை பேசுங்க. சரி. ஹலோ, தோழர் அலுவலகம் வணக்கம். அண்ணன் கடலூர் மாவட்டம் அண்ணன் மதிப்பிற்குரிய திராவிட மணி அண்ணன் வணக்கம். அண்ணன் மற்றும் நம்முடைய தோழர் சித்திக் அண்ணன், நம்முடைய அம்பேத்கர் விடுதலை சித்தியுடைய அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். எப்படி இருந்தாலும் டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் தலைவர் மாநாட்டு போய் பார்த்துட்டு தான் வரலான்னு இருக்கேன். மேக்சிமம் அப்படி நடக்கும். கண்டிப்பா அதை நடந்து பார்த்து பார்க்கணும். எல்லா முகாமொழியும் முகாம் அமைப்பில் இருக்கிற எல்லா சிறுத்தைகளையும் ஒருங்கிணைக்க இந்த கூட்டத்தின் வழியாக ஒரு வேண்டுகோளை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன். வணக்கம். மைக். இது போல பல சிறுவர்களுக்கும் நாம ஜனநாயகத்தை பத்தி விழிப்புணர்வு செய்ய வேண்டும். இப்போ ஒரு ஆண் சிறுத்தை, இளஞ்சிறுத்தை இருக்காங்க, அண்ணன் கூட அவங்க பெண் சிறுத்தை இருக்காங்க, நான் பார்த்தேன். இது போல அனைத்து தோழர்களும் டெமோக்ரஸினா அப்படி என்றது தமிழ்நாடு பாடத்திட்டத்துல ஒரு தெளிவாக இல்லை. எனக்கு அம்பேத்கரை பத்தி இப்ப நான் படிச்ச காலகட்டத்துல நம்ம கல்வி முறையில அம்பேத்கர் என்னென்னலாம் அவஸ்தைப்பட்ட இந்த தீண்டாமை கொடுமையில இது பண்ணாருன்னு நேஷனல் என்சிஆர்டில இருக்கும். அந்த பாட புத்தகத்துல அது தெளிவாக இருக்கும், 6ஆம் வகுப்புக்கே. ஆனா நமக்கு அந்த பாட புத்தகம், நம்மளுக்கு அந்த கல்வி முறை இருக்காது. தீண்டாமை பத்தியும் நம்மளுக்கு தெரியாது. இவ்வளவுலாம் அந்த கல்வி முறையே நம்மளுக்கு மாற்றப்பட்டுதான் நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டி தேர்வுக்காகவே நம்ம அப்பையில இருந்தே 6ஆவதுல இருந்தே நம்மளுக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வே இல்லாமதான் பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. நாம் அனைவரும் இணைந்துதான் விழிப்புணர்வை மேற்கொள்ள வேண்டும். வெல்லும் ஜனநாயகம் வெற்றி பெற அண்ணன் அவர்கள் அவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லி இருக்காங்க. இதே போல மற்ற மாவட்டமும் இதே போன்று மாவட்ட தோழர்களும் இதே போன்று செய்து அண்ணனுக்கு போட்டியோ இல்லை, எனக்கு போட்டியெல்லாம் இல்ல, எங்க பெரிய அண்ணனுக்கு எல்லாருமே அண்ணன் சொல்ற மாதிரி லட்சக்கணக்குல கொண்டு போனாதான்
50 லட்சம் என்பது 1 கோடியாக வர வேண்டும் என்பதுதான் இந்த தங்கையின் ஆசை. அதற்காக தான் இந்த இணையவழி கருத்தமர்வையும் நான் தொடங்கினேன். இன்னும் வெற்றிகரமாக இதை கொண்டு செல்ல பெரிய ஆளுமைகளை கொண்டு வர உள்ளேன். அதனாலதான் முதல்ல நம்ம கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்களை பேச வைத்து விட்டுதான் அடுத்த மாற்று கட்சிக்கு நான் செல்ல முடியும். அதனாலதான் அண்ணனெல்லாம் ட்ரை பண்ணோம். நேத்தியே நான் கால் பண்ணி கேட்டு அடம்பிடிச்சுதான் வர வச்சேன். அண்ணன் சி ராமகிருஷ்ணன் அண்ணா நீ எப்படியாவது கொண்டு வந்துருங்கண்ணா, அண்ணன் பேசியே ஆகணும் அப்படின்னா. ஏன்னா நம்ம ஒடுக்கப்பட்டதுக்கு அரசியல் அதிகாரமே கிடைக்காத கட்சி நம்ம கட்சி. அரசியல் அதிகாரமே இல்லாத சமூகத்தில் பிறந்து இந்த அளவுக்கு நீங்களாம் மாறி வந்திருக்கதே பெரிய விஷயம்னா அதுக்கு தங்கையின் பாராட்டுக்கள். நிச்சயமாக அடுத்த தலைமுறை வரும்போது பல அமைச்சர்கள் நம்மிடம் இருந்து, நான் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லல, அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக வர வேண்டும். அந்த அளவுக்கு நமது கட்சி பலப்பட வேண்டும். அதற்காக அனைத்து விதமான களப்பணியும் நான் ஈடுபடுவேன். நான் ஈடுபடுறதெல்லாம் கீழே ஃபீல்டு ஒர்க் இருக்காது. எந்த அளவுக்கு போட்டி போடணுமோ ட்விட்டர் ஆகட்டும் எல்லா களத்திலையும் உங்களுக்காக நான் பயணித்து கொண்டுதான் இருப்பேன் என்று இந்த தளத்தில் உறுதி செய்கிறேன். அண்ணன் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆண்கள் 20,000 பேர் வந்தாங்கன்னா நான் பெண்களையும் 20,000 கொண்டு வருவேன் அப்படின்னாரு. நிச்சயமாக பெண்கள் சைடு நான் நிப்பேன். அந்த பெண்கள் சைடு 20 இல்ல 30,000 பேர் கொண்டு வாங்கன்னா, ஏன்னா பெண்களிடம் நம்ம அரசியல் புரிதலை கொண்டு செல்லும் போதுதான் அவங்க பெண்களுக்கு ஒரு குறிப்பாகவே அவங்க அரசியல் பேசுனா அது ஒரு பெரிய விழிப்புணர்வு. ஒரு ஆண் பேசுவதற்கும் ஒரு பெண் பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதனால நம்ம அனைத்து தோழர்களுமே இதில் பங்கு பெறும் அனைத்து தோழர்களுமே அவங்கவுங்க வீட்டு பெண்களை அரசு நம்ம கட்சிக்கு அழைச்சிட்டு வாங்க. நாங்க அனைவருமே இருக்கிறோம். அவங்கள அரசியல் படுத்தி அதுக்கப்புறமா நம்ம வெளியில இருந்து அழைச்சிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பெண்களை குடும்பமாக நம்ம கட்சிக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு தான் தலைவர் இந்த அறிவிப்பை அறிவித்து இருக்கிறார். அது மாநாட்டிற்காக மட்டுமே அழைத்து வராதீர்கள், கட்சிக்கும் அழைத்து வாருங்கள். கட்சியிலும் பங்கு பெற்று அவங்களும் நிறைய களப்பணி செய்ய வேண்டும். நமது கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராக வேண்டும் என்பதே எனது சிறிய கருத்து. இந்த கருத்தை இந்த தளத்தில் நான் பதிவு செய்ய இவ்வளவு நேரம் அமைதியா கேட்டதுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வெல்லும் ஜனநாயகம் வீழும் சனாதனம். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தலைவருடன் நாம் தயாராகுவோம். கொள்கை வெல்ல களமாடுவோம். செங்கோட்டையில் நம் தலைவரை கொடியேற்ற செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு அமர்வை நான் முடிவு செய்கிறேன். நமது தலைவர் தலை நிமிர நாம் அனைவரும் உழைத்துதான் ஆக வேண்டும். தலைவருக்கு நாம் ஓய்வு கொடுத்து விட்டு நாம் அனைவரும் களப்பணியில் தீவிரமாக இறங்க வேண்டிய சூழல் இது. வெல்லும் ஜனநாயகம் என்றால் என்னவென்று அனைவரும் என்னிடம் கேட்பார்கள். வெல்லும் ஜனநாயகம்னா ஒண்ணுமில்ல, நீங்கள் அனைவரும் ஓட்டு உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள இந்த நாட்டுக்காக நீங்க தேர்ந்தெடுத்து பதிவு செய்வதுதான் அது ஒரு முழுமையான விளக்கமே. அதுதான் வெல்லும் ஜனநாயகம். ஜனநாயகம்னா மக்களாட்சி. மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆட்சியில் அமர வேண்டும். அதற்காக தலைவர் இந்த தலைப்பினை வைத்திருக்கிறார். அவரு ஒவ்வொரு தேசம் காப்போம் மாநாடாகட்டும் எல்லாமே அவர் திட்டமிட்டு அவரோட பெயரே வித்தியாசமாக இருக்கும். திருச்சி என்றாலே மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மாநாடு திரள வேண்டும். அனைத்து கட்சி தோழர்களும் அதில் பங்கு பெற நாமும் அவங்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இந்த மாநாட்டை வெற்றி பெற அனைத்து தோழர்களும் களப்பணியில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக அடுத்த ஒரு அமர்வில் சிறப்பான ஆளுமையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. இதில் பங்கு பெற்று சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. உங்களோட நிறைய செய்திகளை நான் அண்ணா சொல்லி கேட்டேன். எனக்கு முன்பு தெரியாது, இருந்தா உங்களை முதல்ல நான் அழைச்சி நான் பேசியிருப்பேன். எனக்கு அறிமுகம் இல்லை கட்சியில, ஏன்னா நான் புதுசுதான் கட்சி. அதனால எனக்கு அவ்வளவா தெரியாதுன்னா உங்களை தாமதமாக அழைத்ததுக்கு என்னை முதலில் மன்னித்து விடுங்கள். நான் இப்போ இவ்வளவு பெரிய ஆளுமையா இருப்பீங்கன்னு தெரிஞ்சதுதான் நான் முதலே அழைச்சு பேசியிருப்பேன்.
எனக்கு எனக்கு இவங்க யாருமே சொல்லல. எனக்கு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். To be frank, I ask sorry with you now for that. Thank you so much. நன்றி, வணக்கம். அண்ணன் பேசுறாரு, மைக் ஆஃப்ல இருக்கு. இல்ல அண்ணன் இல்ல, அதோ இருங்க குடுக்குறேன். இல்லையே, நான் மைக் ஆன்ல தான் இருக்கு. அவரு மைக் அண்ணா நீங்க மைக் ஆன் பண்ணிக்கீங்க. அன்மியூட் பண்ணுங்கண்ணா, அன்மியூட் பண்ணுங்கண்ணா. சொல்லுங்க. பேசுங்க. திரும்ப அண்ணா திரும்ப டச் பண்ணுங்க. திரும்ப டச் பண்ணுங்க. சொல்லுங்கண்ணா. கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. சரி. அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தீபாவளி மாநாட்டிற்காக வாழ்த்துக்கள். நம்ம சனாதன ஒழிப்பு போராளிகள் தீபாவளியில வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருக்கும்போது தொடர்ச்சி நானும் இதுல இடம்பெறேன். நேரம் கிடைக்கும் போது நானும் இதில் பங்கு பெறுகிறேன். கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.